பொங்கல் பண்டிகையையொட்டி சொந்த ஊர் செல்வோருக்கு போதிய பேருந்து வசதி கிடைக்கிறதா? முன்பதிவில் நியாயமான கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கடலூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பொங்கல் அப்பையும் சரி, மற்ற ஃபெஸ்டிவல்ஸும் அப்போ சரி, எப்பயுமே ரேட் கொஞ்சம் டபுள் ட்ரிபிள் தான் இருக்கு. அது தவிர இந்த ஆப்ஸ் எதுவுமே கரெக்டாக ஒர்க் பண்ண மாட்டேங்குது. இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க பண்ருட்டியில் இருக்காங்க. யூஸ்வலாக நாங்கள் கோயம்புத்தூர் தான் போவோம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஸ் எதுவுமே கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆனால் என் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, டிரைவர் கிட்ட சொல்லி ஏதோ புக் பண்ணுறாங்க அந்த மாதிரி. ஸோ ஏதோ ஒரு இது நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஆம்னி பஸ்ஸஸை கொஞ்சம் கவர்மெண்ட் இது பண்ணி அது எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணானா மக்கள் எல்லாருமே இந்த போக்குவரத்து இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். இந்த ஆம்னி பஸ்ன்னு வந்தாலே அது சார்ஜஸ் ஹெவியாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் எல்லாருக்கும் வந்துடுச்சு. சாதாரணமாக சீட்ஸு ஆன்லைனில் போய் புக் பண்ணலான்னா அதுக்கு அபி பஸ், ரெட் பஸ் நோ போடுறான். அதில் போனாலும் கிடைக்க மாட்டேங்குது. ஆன்லைன்லேயும் 3 times 4 times ஒரு ரேட்டு. இங்கேருந்து மதுரைக்கு 500 600 போயிட்டு இருந்தோம். இப்போ ஒரு பொங்கல் வருதுன்னு சொன்னால் அது 2500 3000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. சீட்டு கிடைக்குமான்னு கிடைக்காது. சீட்டு கிடைக்கிறமேன்றதுக்காக அவசரப்பட்டு எவ்வளோ ரூபாய் செலவாகலாம் பரவாயில்லன்னு புக் பண்ணுற மாதிரி பொதுமக்களை அவதிக்குள்ளாராங்க. பொங்கல் மட்டும் பொதுவாக சொல்ல முடியாது சார். எந்த ஃபெஸ்டிவல் இருந்தாலும் சரி, இந்த ஆம்னி பஸ்ஸுடைய ப்ராப்ளம் எப்பவுமே இருக்க தான் செய்யுது. சீட்டு உடனேலாம் கிடைக்க மாட்டேங்குது. ஆன்லைன் புக்கிங் ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. அது ஆன்லைன் புக் பண்ணால் கூட இந்த ரேட் பார்த்தீங்கன்னா சரியான உயர்வு. அது கிட்டத்தட்ட 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு. ஸோ அந்த அளவுக்கு ஹைக் போயிடுது. அது அரசாங்கம் இது நடவடிக்கை எடுத்து இது முறைப்படுத்தினா மட்டும்தான் இது நிச்சயமாக இது மாற்றக்கூடிய வகையில் இது அமையும். அதனால் ஹைக்கு தான் சார், அது மாற்றமே இல்லை. சீட்டும் ரொம்ப டிமாண்டாக தான் இருக்குது. ஆன்லைனில் நம்ம சொல்கிறமே தவிர ஆன்லைனில் புக் பண்ணால் கூட உடனே கிடைக்க மாட்டேங்குது. சப்போஸ் இந்த ரெட் பஸ் நிறைய பேர் சார் அது புக் பண்ணுறது ஈஸியாக இருக்குன்றாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா டபுள் சார்ஜுக்கு மேலே இருக்குது. லிமிட்டடாக ஒரு வித்தின் எ வீக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரேட்டை அவங்க இஷ்டத்துக்கு மாற்றுறாங்க போகிறாங்க. ஆனால் அதனால் போகிறது வர்றது ரொம்ப சௌகரியம் இல்லாமல் இருக்குது. அதனால் கொஞ்சம் ரேட்டை 700 இருக்கிறது 3000 சடனாக போட்டால் பப்ளிக் ரொம்ப சஃபர் ஆகிறாங்க. டிக்கெட்டும் கிடைக்கவும் மாட்டேன்னுது. நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் இப்போ அல்ட்ரா டீலக்ஸ் அந்த டீலக்ஸ்னு விட்றாங்க, நல்லா வசதியாக இருக்குது. ஆனால் அந்த பஸ்ஸில் சீட்டு கிடைக்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது. அதனால் ஜனங்களுக்கெல்லாம் வேறு ஆம்னி பஸ்ஸுக்கு தான் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுது. ஏதோ இந்த பஸ்ஸை விட அது கொஞ்சம் கூட இருந்தால் பரவாயில்ல. அதுக்காக ரொம்ப வானமூட்ட அளவுக்கு ரொம்ப இது உதாரணத்துக்கு ஒரு 600 500ன்றதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1800 2000 போல் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு பாமர மக்கள் அந்த ஆம்னி பஸ்ஸில் பயணம் பண்ணுறதுக்கு முடியாத நிலையில் இருக்குது. அதனால் ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மக்கள் குரல் பகுதியில் கடலூர் மக்களின் கருத்துக்களை கேட்டோம். இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.